நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 560வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பேஸாக ஒரு சில கான்செப்ட்ஸை நான் பேசணும் ஆசைப்பட்றேன். அதுக்காக என்ன மாமா ஜோசியத்தில் எங்கிட்டாளன்னு நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி சாயந்தரம் என்னுடைய மச்சனை பெரிய மச்சனன் ராமசுப்ரமணியன்ட்டு ஆலப்பாக்கத்தில் இருக்கான். ஃபோன் பண்ணான். அம்மா ஊருக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம். சிவசேகரத்துக்கெல்லாம் அங்கே அபிஷேகம் இதெல்லாம் ஆச்சு. ஆழ்வா குச்சில மண்டபப்படியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பிரசாதம் கொடுக்கறதுக்காக நாளைக்கு வரேன், ஆற்றுல இருப்பேடான்னா. தாராளம் இருப்பேன்பா, நான் எங்கேயே போகல, ஆற்றுக்கு வாங்கினேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு நாளைக்கு வரேன் சொன்னேன். அப்போ சொல்லும்போது நான் கேட்டேன், அவனுக்கு 2 பையன். பெரிய பையன் கல்யாணம், அவன் ஜெர்மனில் இருக்கான். சின்ன பையனும் ஜெர்மனில் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தேடுறா வரேன் ஒன்றும் அமையவே இல்லை. இந்த மீன் டைம் என்னுடைய மச்சனோட பெரிய மச்சனை இவாஸ் ஜெனரல் மேனேஜர் ஹெச்சிஎல் இருந்தான். அந்த வேலையெல்லாம் விட்டான். அப்புறமா லேபர் ப்ராப்ளத்தினால இங்கே சென்னையில் தான். அதுக்கப்புறமா தானே ஒரு கம்பெனி வச்சுருந்தான். சேகரம் போய் கோடம்பாக்கத்துக்கிட்ட கிளாஸஸ்லாம் ரன் பண்ணான். அப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிச்சுட்டு கணவன் மனைவி 2 பேர், லோகாம்பிகான்னு பேர் அவள் பேர். அவள் தென்காசி பொண்ணு. 2 பேருமே ஜோசியம் கற்றுண்டா. வார்த்தில் ஜோசியத்தில் தே வெண்ட் அப் டு பிஜி கோர்ஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், 2 பேரும் ஜோசியாளர் சொன்னேன். நீங்களே உன் பசங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு தெரியாத உனக்குன்னு. நாங்கள் டாக்டராக இருந்தால் கூட எங்கள் உடம்பு சரியில்லைன்னு வேறு டாக்டர் தான் போகணும் அப்படின்னு ஆரம்பித்தான். நான் சிரித்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் மாமனாரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் இவர் பேர் டிஆர் குளத்தூர் பேர். இவர் பெரிய ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர். இவர் ரிட்டையர் தாசில்தார். திருத்தணியில் இருக்கும்போது தான் எனக்கு பழக்கம். ஐயர் மாப்பிள்ளை நான் சின்ன பையன் ட்ராயர் போட்டுருப்பேன். அந்த காலத்தில் மாப்பிள்ளை கூட பைலட் பேனாக கொடுப்பார். அந்த காலத்தில் கோல்டன் கவரோடு இருக்கும். அது எனக்கு லெஃப்ட் பேட் எல்லாம் கொடுப்பார் எழுதுறதுக்கு. நான் சும்மா மாப்பிள்ளையும் கூப்பிட்றப்ப கரெக்டாக அந்த மாப்பிள்ளையை ஆக்கிட்டார். அவருக்கு ஒரு பொண்ணு, 2 பிள்ளைகள். ஸோ இந்த செல்லம் சொல்லிட்டு என் ஒய்ஃப் அபாத்தில் செல்லமாக வளர்ந்தா. அவ்வளோ செல்லமாக இருந்தவோ. அவள் பாட்டியாக திம்மராஜபுரம். அவர் எங்கள் மாமனார் இது அழ்வார்குறிச்சி. ஸோ இவர் அவளுக்கு தான் எனக்கு இது பண்ணி ஜாதகத்தெல்லாம் முன்னாடியே அனலைஸ் பண்ணி ஒரு 10 பேஜ் பைண்ட் புக்காட்டம் போட்டார். அப்புறம் ஹினோஸ் டைப்பிங்கில் எல்லாம் என்னோடய லைஃப்பையே புட்டு எல்லாம் டைப் பண்ணி ஹீ ஒன்லி காட் தி ஜாப் ஃபார் மீ இன் டாஃபே. அந்த மாதிரி டாஃபேலாம் நன்றான. ஏன்னா சிவசைலம் அவள்லாம் பெரிய பட்சத்தப்பா பிள்ளைகள். ஸோ என் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே ஐ காட் த ஜாப். ஸோ அது இப்படி ஆச்சு. இப்படி இருக்கும்போது இவர் இவர் சார் நல்ல ஜோசியத்தில் பெரிய பிபி ராமன் சிஷ்யர். பிபி ராமன்றவர் இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசைன் ஒரு புக்கை ரன் பண்ணியிருந்தார். அதில் இவரோட ஆர்டிக்கல்லாம் டிஆர் குளத்தூரோட ஆர்டிக்கல்லாம் அதில் நிறையா வரும். அதில் ஃபஸ்ட் இது பண்ண ஹூ எல்ஸ் கேன் ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர் எக்ஸப்ட் பிரம்மா ஹூ இஸ் அவர் தான் கிரியேட்டர், ஹூ நோஸ் இட். அது மாதிரி எழுதியிருப்பாராம் அந்த லைனை. ஹூ எல்ஸ் அண்ட் ப்ரெடிக்ட் எக்ஸப்ட் பிரம்மா இந்த ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா பிவி ராமன் ஹூ பிகம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது. அதாவது மனுஷாலுக்கு பார்க்குறது இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜி. உலகத்து நாடுகளுக்கெல்லாம் பார்க்குறது அது இஸ்ரேலு, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கே ப்ராப்ளங்கள் உள்ள நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணுறது அந்த அதிர்ஷ்டம். அதில் வேர்ல்டு வார் 2 இவர் தான் ப்ரெடிக்ட் பண்ணான்னு. வேர்ல்டு வார் 1 or 2 அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வேறு யார் நன் ஆஃப் தி பீப்புள் இந்த வேர்ல்டு த ப்ரெடிக்டட். ஹீ இஸ் பிபி ராமன் ஒன்லி ரோட் அபவுட் இட். இட் இஸ் ஹேப்பன்ட். ஸோ இஸ் பிகம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் பிபி ராமன். அவர் பெங்களூரில் இருந்தார் நினைக்கிறார். அந்த மாதிரி அவருடைய சிஷ்யராக இருந்தார் இவர் மாமனார். இவரோட ஆர்டிக்கெல்லாம் வரும். பிபி ராமன் அவர் ஒய்ஃபோட படத்தை வீட்டில் ஆற்றுல வச்சுருப்பார் அவர். அப்போ என் மாமியாரோட கேட்பாளாம், இது உங்கள் அப்பா அம்மாவா வச்சுருக்கீங்களா ஆற்றுல ஃபோட்டோ வேண்டு? இல்லை என் குருநாதர்னு வரான். இது என்னது அநியாயமாக இருக்குது, அப்பா அம்மா படத்தை பாட்டில் குருநாதர் இவாளை மாட்டிருக்கலான்னு கேட்பாளாம். ஸோ அது சொல்லுவார். இது நானும் என்னுடைய மனைவியும் டாக்டர் அலமேலு, இவன் என் மனைவி, நான் அரியத்துறையில் 2012 அந்த வீடு கிரகப்பிரவேசம் குரு கிருபா கிரகப்பிரவேசம் போது எடுத்த படம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா 2012 ஷி வாஸ் ஓகே. 2015 அப்புறமா தான் தோ த டாக்டர்ஸ் வாண்ட் ஹர் டு டேக் கேர் ஆஃப் ஹெல்த். அப்போ திருப்பி நிறைய
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருந்தா இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஃபைனலி ஷி ஹஸ் பிகம் த டைரக்டர் கிரேட் சயின்டிஸ்டாக வந்துட்டதுனால ஸோ ஷி வாஸ் ஒரீட் ஒன்லி அபவுட் ஆஃபீஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸு. தன்னை ஹெல்த்தை பற்றி கேரே பண்ணிக்கல. கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது டயாலிசிஸ் போய் ஒரு 2 years பண்ணி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஷி கொலாப்ஸ்டு. நான் அவரோட ஜாதகத்தை மச்சனெல்லாம் சொல்லியிருந்தான், 85 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாவோ, அதில் கவலையே வேண்டான்னு. பட் at the age of 65 she passed away suddenly. புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி அன்றைக்கி டக்குன்னு போயிட்டா. 3:30 மணிக்கு மத்தியானம். ஏகாதசி மரணம், துவாதசி தகனம் அப்படியே நடந்தது. அவள் தாத்தா மாமா எல்லாமே அவாத்தில் ஏகாதசி தான், என் ஒய்ஃபோட ஆற்றுல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நத்திங் இன் அவர் ஹேண்ட்ஸு. பிரம்ம லிபின்னு இருக்கு. ஒவ்வொரு மண்டையோட உலகத்தில் 1,00,000 மண்டை ஓட எடுத்துக்கோங்க. இந்த மண்டை ஓட்டில் எரிஞ்ச பிறகு பார்த்தா இப்படி இந்த லைன்லாம் இருக்கும். இந்த இசிஜி லைனில் இப்படி வருது இல்லை, அது மாதிரி தான் மண்டை ஓட்டில் நிறைய இது இருக்கும். அது போய் பிரம்ம லிபின்னு சொல்லுவாள். பிரம்மா நம்ம தலையில் எழுதியிருக்கார், அது பிரகாரம் தான் நடக்கிறது உலகத்தில் எல்லாமேண்டு. அது உண்மை தான். ஓரளவுக்கு பார்த்தா என்ன ஒரு மண்டை ஓட்டினுடைய அந்த பதிவு இன்னொரு மண்டை ஓட்டில் இருக்காது. ஒன்லி பிரம்மா. அப்போ ஜோசியெல்லாம் பார்க்குறோம்னா அது ஓரளவுக்கு ஹேஷியம் தான். அது ஜோசியனே நம்பின்னு இருக்கக்கூடாது. நம்ம இறை பக்தி கடவுளை விட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், நீ எடுத்து பார்க்குறோண்டு. ஜோசியான்னா அவளும் மனுஷா தானே. ஸோ அவள் என்ன சொல்லுவாள், நாங்கள் அப்படி பண்ணுறோம். அது ஓரளவு தான் எடுத்துக்க முடியும். அவள் பிரம்மா கிடையாது. எந்த ஜோசியனுமே பிரம்மா இல்லை. யாராக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் வாண்ட் நேம் தி பீப்புள். நம்ம இது நடக்கலையே கேட்டான்னு சொல்லுவாவா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டுவா. ஸோ அதையே நம்பக்கூடாது. நம்மளுடைய முயற்சி, இந்த இறை நம்பிக்கை, அது இறை நம்பிக்கையே சொல்லலாம். நிம்மதியான வேலை அது. இப்போ நான் அந்த வியாதிக்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, அச்சுதாயன மனத்தாயன கோவிந்தாய நமக, அது அந்த நாமத்ரேயம் அது சொன்னாலே பரவாயில்ல. ஏக்கு சொன்னோன்னா இவா ஹோமம் ஹேமா இந்த மாதிரி நிறைய மெட்ராஸில் நிறைய இடத்துல லட்சக்கணக்கில் சாட்சி பண்ணுறவாள்லாம் இருக்கா. சோழிங்கந்தூரில் கூட சந்திரசேகர் குருஜிருக்கு தனியாக ஒரு பங்களாவே கொடுத்துருக்கா ஜெயலலிதா அந்த காலத்தில். ஸோ அங்கே ஜபங்கள்லாம் நடக்கும். ஸோ ஜபங்கள்லாம் நடந்தால் அது உயிர் பழைக்குமான அது தெரிய ப்ராபபிலிட்டி தான். அதாவது டைஸ் போடுறோம், ஒரு 10 தடவை போட அந்த தாயம்ன்றது 1 தடவையாக 2 தடவை வருது. 100 தடவை போடும்போது அது பல முறை வரத்துக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இது தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் சொல்லியிருக்குது. ஸோ ஆகையினால இறை நம்பிக்கையோடு இருந்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதில் போய் யோசியத்தில் போய் தனத்தை ரொம்ப முட்டிக்க வேண்டாம், மோதிக்க வேண்டாம். நம்ம இது நடக்குமா நடக்காதாண்டு அவளும் மனுஷா தானே. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனில் என்ன இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு எழுதி கொடுத்தவாள்லாம் 85 வயசு 85 இவர்லேருந்து பாலன் நாயர் அந்த காலத்திலே 3000 ரூபா சார்ஜ் அவருக்கு. பெரிய அந்த இதுக்கிட்ட தாம்பரத்தில் இருந்தார். போய் பார்த்துருக்கோம். உடம்பு சுகம் இல்லாமல் போக அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பட் ஏஜ் ஃபேக்டர் சொல்லும்போது அவள் சொன்னது இப்போ எனக்கு உதாரணமாக ஒன்றும் சொல்கிறேன் பாருங்க. மிகப்பெரிய ஜோசியர் பார்த்தசாரதி ஒருத்தர் இருந்தார். இங்கே திருவள்ளிக்கணிலே இருந்தார். நல்ல அழகான ரவுண்டு முகம். அவளெல்லாம் பார்த்துருக்காரு ஒய்ஃபு அந்த காலத்துலலாம் சொல்கிறேன். நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வென் ஷி வென்ட் டு அமெரிக்கா ஃபஸ்ட்டு டைம், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் போகிறதுக்கு பார்த்தசாரதியாக சொன்னார் திருவள்ளிக்கணியில். நீ அமெரிக்கா போகிற இந்த பீரியட்லலாம் சொன்னார். சொல்லி அது அப்போ போகிறது ஐடியாவே இல்லை. ஆனால் இந்த பீரியடில் போகிறோம் அது மாதிரி போயிட்டு வந்தாவ. அப்பேற்பட்ட பார்த்தசாரதி என்ன பண்ண, அவருடைய டெத்து டைம் பார்த்துட்டு தூக்கில் தொங்கிட்டார் அவர். அப்பேற்பட்ட ஜோசியர், பெரிய ஸ்காலர். அவர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த அடுத்த நாள் இந்த மாதிரி டெத்து இருக்குது, அகால மரணமாக இருக்குது, வெளியில் போய் ஆக்சிடென்ட் செத்து போகிறதுக்கு போது ஆத்திரி தூக்கில் கேட்டார். இது நடந்து இப்போ சென்னையில் நடந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்குள்ளே நடந்த சப்ஜெக்ட் இது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இறைகிட்ட நம்பி அதுலேயே சரணாகதி அடைஞ்சிட்டால வி கேன் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ராப்ளம். எல்லாரும் பிறந்தவா, எல்லாரும் இறப்புன்னு ஒன்று உண்டு. ஸோ அதை நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். பிறந்தவா ஒவ்வொருத்தரும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி தான் வந்திருக்கோம். அந்த டேட் நமக்கு தெரியல நமக்கு. ஸோ நமக்கு என்ன சொல்லலாம், எனக்கு இப்போ எந்த விதமாக அதுதான் திரையம்பகம் மந்திரம் சொல்கிறா. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் க்ஷேமாமிருதாத்
திரும்பி சொல்கிறான், 3 தடவை சொல்லணும் அதை. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முக்ஷிமாமிருதாத். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முக்ஷிமாமிருதாத். அதாவது வெள்ளரி பழம் அந்த கொடியில் எப்படி வரணும், மொத்த நாள் புடிச்சிக்கத்தோட வராதான். அடுத்த நாள் காத்தால பார்த்தா கொடி தனியாக இருக்கும், பழம் தனியாக இருக்கும், தானே பிடிபட்டுரும். அந்த மாதிரி இறைவனுடன் தோன்றிய உயிர் எந்த விதமான உபாதையும் இல்லாமல் அந்த தோன்றிய இடத்துக்கே வந்து போயிடணும் அப்படின்ற தத்துவம் தான் சொல்கிறது. இது இதில் நாசிக் பக்கத்தில் திரையம்பகேஸ்வரர் கோவிலில் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. ஸோ திரையம்பக மந்திரம்னா இதுதான் திரையம்பக மந்திரம். ஸோ வாட் இஸ் சேஸ், இந்த வெள்ளரிக்காய் எப்படி கொடியிலேருந்து தனியாக பிரிஞ்சு வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து உயிர் வந்து அந்த இறைவனை எந்த வித உபாதையும் இல்லாமல் அடையணும். ஹாஸ்பிட்டலில் வந்து வெண்டிலேட்டரில் வச்சு மூக்கில் இங்கே டியூப்பை சொருகி அப்புறம் வந்து நான் வி ட்ரைட் ஆல் அவர் பெஸ்ட் பட் யூ பாசிட்டிவ் சொல்கிறாள் அந்த மாதிரி போகாமல் ஆற்றுலேயே அழகாக வந்து படுத்துட்டு நேற்று ராத்திரி நல்லா பேசியிருந்தார் டெல்லி கணேஷன்லாம் போனால அது மாதிரி போயிடணும். சரி, இறப்புன்றது ஒரு ஏஜுக்கு அப்புறமா அது வந்து எப்போ இந்த இதில் ரைப் பண்ணிட்டு ஏஜில் போகணும். சின்ன அகால மரணம் சின்ன வயசில் தான் போனால் சின்ன பசங்க போய் அப்பா அம்மா இருந்தாலும் கஷ்டம் தான் அதெல்லாம். ஸோ நம்ம இப்போ இந்த இறையை இப்படி தான் வேண்டிக்கிறோம். ஸோ அந்த மிருத்தியை வெல்லக்கூடிய யார், பரமேஸ்வரன் தான். இந்த பரமேஸ்வரன் சரணாகதி அடைஞ்சு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நிறைய இந்த ஜோசியம் சொல்லிட்டு ஒரு அளவு தான் ஜோசியம், அதுக்கு மேலே வந்து அந்த இறையினுடைய ஆக்ஞை தான். அது பிறகு அந்த இறை வந்து அம்பாளாக இருக்கலாம், மகாவிஷ்ணுவாக இருக்கலாம். மகாவிஷ்ணு அம்பாள் ரெண்டும் ஒன்று தான், ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கலாம். ஸோ அந்த இறையினுடைய அது மாற்ற முடியும். இதை சொல்லி இந்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.